பிரசாந்தி நிலையத்தில் ஒவ்வொரு தரிசனத்தின் முடிவிலும் ஆரத்தி பாடப்படுகிறது மற்றும் செய்யப்படுகிறது. அப்போது கற்பூரத்தின் தீயை நிதானமாக வட்டமிட்டு பகவானை நோக்கி அலங்கரிக்கிறார்கள். ஆரத்தி என்பது இந்து முறையில் ஒரு தீயை இறைவனுக்கு பிரார்த்தனை செய்வதாகும். இது பஜனை பாடலின் முடிவில் காண்பிக்கப்படுகிறது. இது உலகம் முழுவதும் பல சாய் மையங்களில் ஸ்ரீ சத்யசாய் பாபாவுக்கு காண்பிக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இந்த மரபின் முக்கியத்துவத்தை பின்வருமாறு விளக்குகிறார். பஜன் அமர்வின் முடிவில் கற்பூரத்தின் தீயை வலயம் செய்வது உங்கள் உடல் இச்சைகள் எந்த அடையாளமுமின்றி எரிந்துவிட வேண்டும். மேலும் உங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து அவர் மகிமையுடன் ஒன்றாக இருங்கள் என்பதற்காகவே இத்தகைய செயல்கள் நடத்தப்படுகின்றன. வெளிப்புறம் முக்கியமல்ல. பக்தி என்பது ஒரு புகைப்படத்தை வழிபாட்டுக்காக வைத்துக்கொண்டு அதற்கு தினமும் ஆரத்தி செய்வது மட்டும் அல்ல, அல்லது பாபா பாபா என்று கோஷமிடுவதும் அல்ல. உண்மையான பக்தி என்பது உங்கள் நடத்தை மாற்றத்தில் உள்ளது. இறைவன் உங்களுள், உங்களை சுற்றிலும், உங்களிலேயே உள்ளார். அவர் ஒவ்வொன்றிலும் உறைபவர். இந்த உண்மையை உணர்ந்து நீங்கள் மற்றும் இறைவன் ஒரே உள்ளம் என்பதை உணர வேண்டும். கற்பூரம் எரியும் போது எந்த கழிவும் இல்லாமல் முற்றிலும் எரிகிறது. இது நம்முடைய இயல்பான மனப்போக்குகளை, அதாவது வாசனைகளை பிரதிபலிக்கிறது. உண்மை என்ற இறைவனை வெளிச்சம் காட்டும் அறிவின் தீயால் ஏற்பட்டவுடன் நம் முன்ஜென்ம வாசனைகள் பின்னர் முற்றிலும் எரிந்துவிடும். அதனால் நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கின்ற தனிப்பட்ட மனப்போக்கு எச்சம் எதுவும் இல்லாமல் மிச்சம் வைக்கக்கூடாது. மேலும் கற்பூரம் இறைவனின் மகிமையை வெளிப்படுத்தும் போது, அது தன்னையே தியாகம் செய்யும் போதும் இனிய மனத்தை வெளியிடுகிறது. நமது ஆன்மீக முன்னேற்றத்தில் நாமே இறைவனையும் சமூகத்தையும் சேவை செய்யும் போது நம்மை நாமே தியாகம் செய்து நம்முடைய அன்பின் மனத்தை அனைவருக்கும் பரப்ப வேண்டும். தீயின் வலயம் ஒரு பிரார்த்தனையுடன் இணைக்கப்படுகிறது. அது சமஸ்கிருதத்தில் அல்லது நாட்டின் எந்த தாய்மொழியிலும் பாடப்படலாம். தீயை ஏற்றுவதற்கு முன் சில சாய் மையங்களில் இந்த மரபின் முக்கியத்துவத்தையும் மனித பிறவியின் முக்கிய காரணத்தையும் நினைவூட்டும் விதமாக பின்வரும் செய்தியை பகிர்வது வழக்கம். ஓ இறைவா, என் வாழ்க்கையை கற்பூரம் போல் தூய்மையானதாகவும் மனமிக்கதாகவும் வெளிப்படையாகவும் ஆக்குவாயாக. என் வாழ்க்கை ஆரத்தி தீயை போல எல்லோருக்கும் வெளிச்சமும் அன்பையும் பரப்பும் வகையில் இருக்கட்டும். மற்றும் அதன் முடிவில் கற்பூரம் எவ்வாறு எந்த கழிவும் இல்லாது அல்லது எச்சம் விட்டு செல்லாமல் எரிகின்றதோ, அதுபோல எனக்காக இன்னொரு வாழ்க்கையின் சுகதுக்கங்கள் நிறைந்த பயணத்திற்கு நான் பொறுப்பாக இருப்பதற்கான எதுவும் இருப்பதாக இருக்கக்கூடாது. ஜெய் சாய்ராம்.